அதிமுகவில் 3 முறை தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருக்கிறார். பெரியகுளம் நகர்மன்ற தலைவராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய ஓபிஎஸ் 2001ஆம் ஆண்டு முதல் முறையாக பெரியகுளம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் டான்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இதன் காரணமாக ஓபிஎஸ் முதல் முறையாக தமிழ்நாடு முதல்வராக செப்டம்பர் 21ஆம் தேதியன்று பொறுப்பேற்றார். 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதம் டான்சி வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட ஜெயலலிதா ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். இதனால் தனது முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ் ராஜினாமா செய்தார். ஜெயலலிதா மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். மீண்டும் 2006ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் அதிமுக ஆட்சி அமைந்த பின்னர் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார். 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. அப்போது மீண்டும் முதல்வர் வாய்ப்பு ஓபிஎஸ்ஐ தேடி வந்தது. செப்டம்பர் 21ஆம் தேதி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2015ஆம் ஆண்டு மே மாதம் இந்த வழக்குகளில் இருந்து ஜெயலலிதாவை விடுதலை செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். மீண்டும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்க வழிவகை செய்தார் ஓபிஎஸ். இதனால் கட்சியினர் மத்தியில் பெரும் மதிப்பை பெற்றார் ஓபிஎஸ். 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உயிரிழந்தார். இதனால் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஓபிஎஸ். 2017 பிப்ரவரியில் ஓபிஎஸ் உட்பட அனைத்து அதிமுக அமைச்சர்களும் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா முதலமைச்சராகவும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று வற்புறுத்தினர். ஆனால் சசிகலா முதலமைச்சர் பதவியை ஏற்க தனது பதவியை ராஜினாமா செய்த ஓபிஎஸ் அதற்கு எதிராக மெரினா பீச்சில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானம் செய்து தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அதன் பின்னர் 18 அதிமுக எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டையும் சசிகலா எதிர்ப்பு நிலைப்பாட்டையும் எடுத்தனர். யாரும் எதிர்பாராத விதமாக சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதன் மூலம் சசிகலா முதல்வராக முடியாமல் போக எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினார். சசிகலா சிறை சென்ற பின்னர் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி மற்றும் கட்சியில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் தமிழக அரசின் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றார் ஓபிஎஸ். 2016 முதல் 2021 வரை பல்வேறு சிக்கல்களுக்கிடையே ஆட்சியை நிறைவு செய்தது அதிமுக. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக முதல்வர் வேட்பாளர் யார் என்ற குழப்பம் எழுந்தபோது பலரது சமரச முயற்சியால் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொண்டார் ஓபிஎஸ். அந்த தேர்தலில் 66 சீட்டுகளை பெற்று அதிமுக எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. தற்போது அதிமுக இரட்டை தலைமைக்கு எதிராக பல்வேறு நிலைகளில் கட்சியினர் பேசத் தொடங்கினர். இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்ற முழக்கம் வலுப்பெற்றது. இதற்கு தொடக்க முதலே எதிர்ப்பு தெரிவித்தார் ஓபிஎஸ். ஜூலை 22 நடைபெற்ற கட்சி பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓபிஎஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். ஓபிஎஸ் தலைமையில் அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு சூறையாடினர். அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் முதல் உச்சநீதிமன்றம் வரை அதிமுக பொதுக்குழுவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்றதற்கு எதிராகவும் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் பாஜக கூட்டணியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் 2024ஆம் ஆண்டு போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஓபிஎஸ். மீண்டும் அதிமுகவில் சேர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார் ஓபிஎஸ். அவரின் ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தனர். ஜேசிடி பிரபாகரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். பன்ருட்டி ராமச்சந்திரன் தனி கட்சியை தொடங்கினார். தற்போது ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் ஐக்கியம் ஆகியிருக்கிறார்.